நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் கோழி வளர்த்துறதுல இன்ட்ரெஸ்ட். நம்மளுடைய பால் பண்ணையினுடைய பேர் என்ன சொன்னீங்க? சொந்தமா பால் கறந்து சொசைட்டி நாங்களே வச்சிருக்கோங்க. கன்றுக்குட்டிகள் எவ்வளவு இருக்குங்க? 40 கிலோ பக்கமா வரும்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் நாட்டு வெள்ளாடு நாட்டு தானங்க? வெள்ளை குத்தகை மூலமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது பண்ணுதுங்க. என்னென்ன விளைச்சல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நம்மளுதாங்க. அந்த பச்சை திடீர் தட்டு இதெல்லாம் நம்மளுதாங்க. இது கச்சப் மாடுதான். யாராவது புதுசா வந்தாங்கன்னா பயந்துக்குங்க. அத்தை தனியா வளர்த்துறது. தென்னை மரத்துக்கு இதுக்கெல்லாம் உரத்துக்கு வேணும்னு வாங்கிக்குவாங்க. இது சின்ன பையங்க. அம்மா, வணக்கம். நல்லா இருக்குங்க. எத்தனாவது படிக்கிறீங்க? இந்த செட்டை பத்தி சொல்லுங்க. பகல் நேரம் வெளிப்படையே வெளியில தான் கட்டிக்குவாங்க. தீவனம் ஊற வச்சிருக்குது. இதுல ஏதாவது கம்மி ஆயிட்டாலும் பால் கம்மி ஆயிடும். இதெல்லாம் போட்டு 3 மாசம் 4 மாசம் இப்படிதான். சூப்பர் நேப்பியர் எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? மக்காச்சோள நேப்பியர். இது நல்லா பால் கொடுக்குங்களா? அவங்களும் ஆர்வமா மாடு வளர்த்துறது, கோழி வளர்த்துறது, மீன் வளர்த்துறதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இது சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாங்க. சாப்பிடலாம் இல்லைங்களா? பயிர் வாடுறதுக்கு முன்னால ஒவ்வொரு தண்ணி விட்டு கட்டிக்கிறது. இதை வச்சுதான் குத்தகை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. அதுதான் கேக்குறேன். மீன் இருக்கா? உள்ள இருக்கு. போர் போட்டிருக்கீங்க? போர், ஆமாங்க. இயற்கையான ஒரு வாழ்வியல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இந்த மாதிரி தோட்டம் எங்களுக்கு அமையணும்னு கேட்பாங்க. மசால் புல்லு கீழே தட்டு விதைச்சிருந்தாங்க சோள பயிர். இப்ப இங்க அறுத்து தீரும் போது எங்களுக்கு இங்க பில்லு வந்துருங்க. இதுதான் கறவை மாடு. 5 செவல மாடு இருக்குதுங்க. முத்தாளகிட்டு போங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவா எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இத பாத்துக்கிறீங்க? கருதுதான் வந்து பால் குடுக்கறதுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு தீவனம் இல்லைங்களா? இந்த கள்ளிப்பூச்சின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர்ல ஒரு பூச்சி மாதிரி இருக்குங்க. மாடு எதுவும் வேஸ்ட் பண்ணாம ஃபுல்லா சாப்பிடும். பசுமாடு தெய்வம் அப்படிம்பாங்க இல்லைங்க, அதெல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்க. என்ன மிஷினுங்க மேடம்? ஆட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கறதுக்கு சின்னதா வச்சிருக்கோம். பால் வந்து யாராவது தேவைப்படுது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தொழில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி தரம் நல்லா இருக்கு, அதிகமா தீரும். போர் வந்து உங்களுக்கு சொந்த செலவுல தானே போட்டிருப்பீங்க? குட்டையில தண்ணி ஃபுல்லா ஆயிக்குங்க. இயற்கையை ரசிச்சுட்டு லைஃப் ஜாலியா போகுது. மசக்கவுண்டன் செட்டிபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. தன் மாமியார் கணவருடன் இணைந்து ஒரு அம்மா வந்து ஒரு பால் பண்ணையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. குத்தகை நிலத்துல இந்த பால் பண்ணை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 5 ஏக்கர் குத்தகை நிலத்துல இந்த பால் பண்ணையை வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாட்டுப்பண்ணை வச்சிருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் எங்களுக்கு சரியான பால் கொள்முதல் விலை கிடைக்கிறது இல்ல, எங்க கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய அந்த பாலுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமா நம்ம வந்து எந்த முறையில நம்ம கையாண்டா வெற்றி அடையலாம் அப்படிங்கறத நீங்க கிளியரா பார்க்க போறீங்க. 1 லிட்டர் பாலினுடைய விலை வந்து தற்சமயம் நம்ம தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 41 ரூபா சேர்த்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேனல் வழியாகவும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமா நான் வந்து ஒவ்வொரு பண்ணையாளர்களையும் அணுகி எங்களுக்கு வந்து பாலினுடைய விலை சேர்த்தணும் அப்படிங்கிறத எங்கிட்ட வந்து என்னுடைய வீடியோ மூலமா தெரியப்படுத்திட்டே இருந்தீங்க. ஸோ இந்த ஒரு காணொலியை நிச்சயமா வந்து அரசுக்கு தெரியப்படுத்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுடைய பால் பண்ணையை வந்து ஒரு லாபகரமா மாற்றுறதுக்கு ஒரு வழிமுறையை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த பண்ணை ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன, இந்த பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் மட்டும் இல்லாம ஆடுகளும் கோழிகளும் வளர்த்துட்டு இருக்காங்க. அதோட அவங்க வந்து தனியா செப்பரேட்டா வந்து ஒரு ஃபார்ம் வந்து, அதாவது ஒரு பால் வாங்கி அங்கேயே வந்து நாங்க விற்பனைக்கு நாங்க செய்யறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்க. என் பேர் ருக்மணிங்க. எங்க வீட்டுக்காரரு செந்தில்குமாருங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நானும் அத்தையும் மட்டும்தான் மாடு பாத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வேலைக்கு போயிருவா. அப்படிங்க நாங்க மாடு வச்சு நாங்க சொந்தமா மேவு குத்தைக்கு பிடிச்சிருக்கோங்க. நிலம் மேவு போட்டிருக்கிறோங்க. மசால் பில்லு தட்டு இதெல்லாம் போட்டிருக்கோங்க. இது மூலமா மாட்டுக்கு போட்டு பண்ணி நாங்க சொந்தமா பால் கறந்து சொசைட்டி நாங்களே வச்சிருக்கோங்க. அதனால வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது பண்ணுதுங்க. லிட்டர் 60 ரூபாய்க்கு ஊத்திட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் 50 ரூபா தான் ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப தற்காலிகமா ஒரு 4-5 நாள் முன்பு தான் 60 ரூபாய்க்கு ஊத்திட்டு இருக்கிறாங்க. தனியா வந்து செப்பரேட்டா நீங்க வந்து சொசைட்டி வந்து தனியா நீங்க ஆரம்பிக்கணுங்கிற அந்த எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு? அது யாரை பார்த்து நீங்க கத்துக்கிட்டீங்க? ஒரு சூப்பர்வைசர் வந்திருந்தாருங்க. மில்கி மிஸ்ட் கம்பெனில இருந்து. அவரு வந்துட்டு இப்படி ஃபர்ஸ்ட் வேற ஒருத்தர் வச்சிருந்தாருங்க. இப்ப எஸ்ஆர் பால் பண்ணையில வேற ஒருத்தர் வச்சிருந்தாருங்க. கடை விடுற அப்படின்னு சொல்லி பேச்சு எடுத்தாரு. அப்புறம் நாங்க எடுத்துட்டு சரி நம்ம மாடு நாங்க நிறைய வச்சிருந்தோங்க. அப்போ சரி நம்ம அந்த கடையை எடுத்து பார்க்கலாம் பண்ணலாம், முடிஞ்சா செய்யலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எடுத்து நடத்தினாங்க. அப்புறம் நம்ம பாலே போகிறதுனால சேல்ஸ்க்கு வச்சுட்டு மீதி வாரத கம்பெனிக்கு வச்சு விட்டுட்டு நாங்க பாத்துட்டு பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதனால நாங்க சேல்ஸ்க்கு வச்சு நாங்க சொசைட்டில வச்சு ஊத்துறதுனால எங்களுக்கு பரவாயில்லைங்க. இதே பால்காரங்களுக்கு ஊத்துனா ரொம்ப நட்டமா தான் இருக்கும். நாங்க சேல்ஸ்க்கு வச்சுக்கிறதுனால பரவாயில்லைங்க. ஓகே. இப்போ நீங்க உங்ககிட்ட வாங்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளருக்கு நீங்க 1 லிட்டர் பால் வந்து என்ன ரேட்டுக்கு நீங்க 60 ரூபாய்க்கு ஊத்திட்டு இருக்கிறேன். 1 லிட்டர் வந்து 60 ரூபாய்ங்க. 1/2 லிட்டர் 30 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். 30 ரூபா நீங்க கொடுக்குறீங்க. சோ அந்த 60 ரூபாங்கிறது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வாங்கக்கூடிய அந்த பாலினுடைய தரம் நல்லா இருந்தா மட்டும்தான் மக்கள் வந்து திருப்பி வாங்குவாங்க. அப்போ உங்களுடைய பாலினுடைய தரம் எப்படி? எங்க பால் வந்து யாருமே விரும்பி கேட்பாங்க. எங்க பால்காரங்க ஊத்துற பாலை விட உங்க பால் வந்துருச்சுன்னா எங்களுக்கு உங்க பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு உங்க பால் நல்ல
மணமா இருக்கு, தயிர் நல்லா கெட்டியா இருக்குது, உங்க பால் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டே வாங்குவாங்க. இங்க தோட்டத்திலேயே பக்கத்துல நிறைய பேர் வந்து டப்பா வச்சிருக்காங்க. நிறைய பேரு ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 6 லிட்டர் பக்கமா இங்கேயே எல்லாம் வாங்கிக்குவாங்க. பால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்குவாங்க. உங்களுடைய மாடுகள்ல இருந்து எடுக்கக்கூடிய மொத்த கொள்ளளவு எவ்வளவுங்க பால் வந்து? காலையில 35 லிட்டர் வருங்க. சாயங்காலம் இவங்களுக்கு எடுத்தது போக பக்கத்துல வாங்குறவங்களுக்கு எடுத்தது போக 22 லிட்டர் கம்பெனிக்கு போகுங்க, கடைக்கு போகும். ஓகே. அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்கக்கூடியவங்க, உங்களுடைய சொசைட்டில குடுக்கறவங்க எத்தனை பேர் வந்து மக்கள் கொடுத்துட்டு, அதாவது இப்போ ஒரு 4 பேர் ஊத்திட்டு இருக்காங்க. 4 பேர். அவங்க எவ்வளவு லிட்டர் பால் ஊத்துறாங்க? அங்க ஒவ்வொருத்தர் 15 லிட்டர் ஊத்துவாருங்க. அப்புறம் இந்த பால் கம்மியாயிருது அப்படிங்கறவங்க வந்து ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் இப்படி பக்கமா ஊத்துவாங்க. அப்ப மொத்தமா எவ்வளவு கிடைக்குங்க ஒரு நாளைக்கு? கம்பெனிக்கு சாயங்காலம் ஒரு 40 லிட்டர் பக்கமா போகுங்க. காலையில ஒரு 80 லிட்டர் பக்கமா போகும். ஓகே. நீங்க தனியா செப்பரேட்டா வச்சிருக்கக்கூடிய உங்க சொசைட்டிக்கு எவ்வளவு லிட்டர் கிடைக்குங்க? எங்க சொசைட்டிக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுதுங்க பால். முதல்ல எல்லாம் 100 150 லிட்டர் பக்கமா வந்துச்சு. அனுப்பிச்சுட்டு நாங்க சேல்ஸ் பண்ணது போக மீதி கம்பெனிக்கு வச்சுட்டு. ஓகே. இப்ப மில்கி மிஸ்ட்ல கொடுக்கும்போது எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுங்க? எங்களுக்கு ஆவரேஜா 38 ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா லிட்டருக்கு 1 ரூபாய் போட்டு கொடுக்குறாங்க. அவ்வளவுதாங்க. ஆனா நீங்க டைரக்டா சப்ளை பண்ணக்கூடிய உங்க சொசைட்டி மூலமா தான் நல்லா வருமானம். ஆமாங்க. எவ்வளவு வருமானம் இதுல உங்களால ஒரு நாளைக்கு எடுக்க முடியுது? ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 2000 2500 ரூபாய் பக்கமா போகும் சேல்ஸ் பண்ணது. சேல்ஸ் பண்ணது. அதாவது இது ஒரு லாபகரமா தான் இருக்குது இல்லைங்களா? மற்றவங்களும் இந்த மாதிரி பண்ணா நிறைய பேர் நஷ்டமடையுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதுல ஒரு லாபம் கிடைக்கும். நம்ம சொந்தமா வச்சு பண்ணும்போது இப்ப நம்ம வந்து மாடு வந்து நம்மளே வச்சு கொண்டு போய் கறந்து ஊத்துறதுனால நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது. இதே வேறவங்க கிட்ட நம்ம காசுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கி 45 ரூபாய்க்கு வாங்கி வித்தோம்னா நம்மளுக்கு நட்டமா தான் இருக்கும். இதே நம்ம சொந்தமா மாடு வச்சு பண்றதுனால அவ்வளவுக்கு ஒண்ணும் தெரியல. இப்ப உங்களுடைய ஃபார்ம் வந்து ஒரு பார்வை பார்க்கலாங்களா? பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். சின்ன கூண்டு தான். ஆமாங்க. இது வந்து உங்களுடைய சன்னுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவரே பாத்துக்கு வரீங்களா ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்? மத்ததுல படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் கோழி வளர்த்துறதுல இன்ட்ரெஸ்ட். ஆமாங்க மேடம், சொந்த தொழில் தானே முக்கியங்க. இப்பவே பக்காவா தொழில் கத்துக்கிட்டாருங்களே. இந்த ஆடுகளை வந்து எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க? என்னென்ன மாதிரி தீவனங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க மாட்டுக்கு யூஸ் பண்ற ஃபீடுங்க, கலப்பு தீவனம், ஃபீடு, மக்காச்சோள மாவு. இது தண்ணி மாட்டுக்கு வைக்கும் போது இதுக்கும் வச்சிருவோங்க, குடிச்சுக்கோ. அப்புறம் பில்லு தட்டு போடுவாங்க, மசால் பில்லு மிஷின் இருக்குங்க, அரைச்சு வச்சிருவாங்க. கூடையில வச்சுட்டா சாப்பிட்டுக்குங்க. ஓகே. நம்மளுடைய பால் பண்ணையினுடைய பேர் என்ன சொன்னீங்க? எஸ்ஆர் பால் பண்ணை. கன்று குட்டிகளும் இங்க கட்டியிருக்கீங்க. ஆமாங்க. கன்று குட்டிகள் எவ்வளவு இருக்குங்க? கன்று குட்டிகள் வந்து இங்க 6 இது இருக்குங்க. அங்க 2 கண்ணுக்குட்டி கட்டி இருக்குங்க. மொத்தம் 7 கண்ணுக்குட்டி இருக்குதுங்க. ஆடு கிடாய் எல்லாம் சேர்த்து 6 இருக்குதுங்க. இந்த கன்றுகள் உங்களுடைய கன்றுகளே தான் நீங்க வளர்த்துக்கிறீங்க? ஆமாங்க. கிடாரி கண்ணு அப்படிங்கறதுனால வச்சிட்டு இருக்கேங்க. இந்த ஆடு எவ்வளவு வருஷம் இருக்குங்க? அது 2 வருஷம் இருக்குங்க கிடாய். எவ்வளவு வெயிட் வருங்க? இது 40 கிலோ பக்கமா வரும்னு நினைக்கிறேன். இதுவும் கோயிலுக்கு தான் வச்சிருக்கேன். இது நீங்க விற்பனைக்கு கொடுக்கறதா இருந்தா எவ்வளவு ரூபாய் வரும் தெரியுங்களா? இது மேக்ஸிமம் 18 ரூபாய் 20 ரூபாய் பக்கமா போகும். 20,000 ரூபாய்க்கு மேல வருங்க. வருங்க கண்டிப்பா. ஒரிஜினல் நாட்டு வெள்ளாடு தான். நான் சொல்லட்டுங்களா? 22 25 ரூபாய் பக்கமா வரும். 30 ரூபாய்க்கு மேல வரும். பாருங்க, அந்த மாதிரியான ஒரு ஆடு தான் இது. ஆமாங்க. சரிங்க. இப்போ நீங்க பண்ணையை வந்து எப்படி அமைச்சிருக்கீங்கங்கறத சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து குத்தகை மூலமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது குத்தகைக்கு எடுத்து தான் பண்றீங்க. 1 லட்சம் ரூபாய் நீங்க வந்து கொடுக்கறதா. ஆமாங்க. என்னென்ன விளைச்சல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க மாடு வச்சிருக்கிறதுனால மாட்டுக்கு மட்டும் வச்சிருக்குங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய் வச்சிருந்தங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து சரியா மாடு வச்சிருக்கிறதுனால அதை சரியா பராமரிக்க முடியலன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு மட்டும் மசால் பில்லு, சோள தட்டு வச்சிருக்கங்க, விதைச்சிருக்கங்க. அதெல்லாம் நம்மளுதாங்க. அந்த பச்சை திடீர் தட்டு இதெல்லாம் நம்மளுதாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் எல்லாமே பாக்கலாங்க. சரிங்க. இப்படி இந்த கிணற்று வெளியே போலாம். ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் மாடு என்ன மாடுங்க? இது கச்எஃப் மாடு தானுங்க. கச்எஃப் பாக்கலாங்களா? ஆமாங்க. அது ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஹெச்எப் மாடை பொறுத்த அளவுக்கு யாராவது புதுசா வந்தாங்கன்னா பயந்துக்குங்க. ரொம்ப பயந்துக்குது. ஆமாங்க. இது எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்க இந்த மாடு? இது காலையில 7 சாயங்காலம் 6 கறக்குங்க. காலையில 7 சாயங்காலம் 6. இது இப்ப கம்மியாயிருதுங்க. ஈனி 2-3 மாசம் ஆயிடுச்சுங்களா. மாடு ஈனதையுமே ஃபுல்லா பால் கறக்குங்க. 4-5 மாசம் ஆச்சு சென்னை ஊசி போட்டுட்டோம்னா மறுபடியும் அது சென்னை நிக்கிற வரத்துக்கு பால் கம்மியாயிரும். ஆடுகளை இங்கேயும் நீங்க கட்டிருக்கீங்க? அத்தை தனியா வளர்த்துறதுங்க. அவங்க தனியா வளர்த்துறாங்களா? அவங்க எப்படிங்க? அதுவும் கோயிலுக்கு தானா? இல்ல, இது அது கிடாய், சாமி கிடாய்ங்க. இது ஆடு தானுங்க, வெள்ளாடு வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படியே போகலாங்க. அப்படியே போலாங்க. அப்படி இந்த சைடுல போலாம். இந்த சாணத்துல என்ன பண்றீங்க? இது நம்ம காட்டுக்கு உரமா போட்டுக்கிறதாங்க. மசால் பில்லுக்கு போட்டுக்கலாங்க. பக்கத்துல தோட்டத்துல தென்னை மரத்துக்கு இதுக்கெல்லாம் உரத்துக்கு வேணும்னு வாங்கிக்குவாங்க. நம்ம காட்டுக்குள்ள உரமா போட்டுக்கிறோம். இது அத்தைங்க. அம்மா வணக்கங்கம்மா. இது சின்ன பையங்க. வெள்ளை மாடு. நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? இங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க பேருங்க? ஹாய். நல்லா இருக்கீங்களா?
எத்தனாவது படிக்கிறீங்க? ரெண்டாவது. 2வது படிக்கிறீங்களா? சரி சார், நல்லா படிங்க, நல்லா வளர்த்துருக்கீங்க. சரிங்க. இந்த செட்டை பத்தி சொல்லுங்க. இந்த செட்டு நாங்க இப்போ மழை வந்தா மட்டும் உள்ள கட்டிக்குவோங்க. ஆடு கண்ணுக்குட்டி இதெல்லாம் உள்ள கட்டிக்குவோங்க. ஆ. மாடுகளும் உள்ள கட்டிக்குவோங்க. ஆ. பகல் நேரம் வெளிப்படையா வெளியில தான் கட்டிக்குவோங்க. மரத்துக்கடியில கட்டிக்குவோங்க. மழை வந்தா மட்டும் மழை வந்தா மட்டும் உள்ள கட்டிக்குவோங்க. மற்றபடி எல்லாம் மற்றபடி கண்ணுக்குட்டி ஆடு கிடாய் இதெல்லாம் உள்ள கட்டிக்குவோங்க. மழை வந்தா மட்டும் பெரிய மாடுகளை கட்டிக்குவோங்க. இல்லைன்னா வெளியில தான் இருக்குங்க. இதெல்லாம் என்னங்க மேடம் இது? இது மாட்டுக்கு தண்ணி தாங்க, தீவனம் ஊற வச்சிருக்குதுங்க. என்னென்ன இதுல ஆட் பண்ணிருக்கீங்க? இது கலப்பு தீவனங்க, மக்காச்சோளம், அப்புறம் ஃபீடுங்க, பாலத்தோடு. இது கலப்பு தீவனம், மக்காச்சோள மாவுங்க, அப்புறம் ஃபீடு, அப்புறம் பாலத்தை விடுங்க. பால் வந்து அதிகமா சுரக்கிறதுக்காக நீங்க இது போடும். இது போட்டாதான் ஃபுல்லா அப்படியே பால் கறக்குங்க. இதுல ஏதாவது கம்மி ஆயிட்டாலும் பால் கம்மி ஆயிடும். ஆமா, இந்த 4மே கலந்து போட்டு வச்சுட்டு இருக்காங்க. மனுஷனுக்கு ஆரோக்கியமா உணவு எடுத்துக்கிற மாதிரி தான் மாட்டுக்கு ஆமாங்க கொடுக்கணும். கண்டிப்பாங்க. இது 2 கிடாரிக்கணுங்க. இதெல்லாம் போட்டு 3 மாசம் 4 மாசம் இப்படிதான் ஆச்சுங்க. 3 மாதம் 4 மாதம். ஆமாங்க. சூப்பர் நேப்பியர் எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? இது இருக்கிறதுல 2-3 ஏக்கரா பக்கமா போட்டுருக்குறேங்க. 2-3 ஏக்கரா? ஆமாங்க. நேப்பியர் பேரு மக்காச்சோள நேப்பியர். மக்காச்சோள நேப்பியர். இது நல்லா பால் கொடுக்குங்களா? பால் கொடுக்குங்க. பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு இந்த வயசுலயே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? அவங்களும் ஆர்வமா மாடு வளர்த்துறது, கோழி வளர்த்துறது, மீன் வளர்த்துறதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இது வந்து கருவேப்பிலை பழம் இல்லைங்களா? ஆமாங்க. இது சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாங்க. எங்க சாப்பிட்டு காட்டுங்க. சாப்பிடலாம் இல்லைங்களா? இந்த கருவேப்பிலை பழம் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதானங்க? ஆமாங்க. கருவேப்பிலை மரம் முடி நல்லா வளருங்க. கருவேப்பிலையில சட்னி செஞ்சு சாப்பிடலாங்க. முடி நல்லா வளரும், முடி கொட்டுறது நிக்கும். ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும், இயற்கையானது. ஆமாங்க. கிணத்துல தண்ணி இல்ல எங்கம்மா? இல்லைங்க, எம்டி தானுங்க. நீங்களே தோட்ட வேலைகள்லாம் பாத்துக்குவீங்களா? தண்ணி அப்பயே எடுத்து விட்டுருவாங்க. தண்ணி பயிர் வாடுறதுக்கு முன்னால ஒவ்வொரு தண்ணி விட்டு கட்டிக்கிறது. நீங்களும் அம்மாங்களே தென்னை மரத்துல எல்லாம் கிடைக்கக்கூடிய காய்கள் உங்களுக்கு தானா? எங்களுக்கு தாங்க. இதை வச்சுதான் அப்படியே குத்து குடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. அதுதான் கேக்குறேங்க. ஆமாங்க. தண்ணியில போவாங்க. ஆமாங்க. அங்கதான் மீன் இருக்குன்னு சொல்லிட்டு. மீன் இருக்கா? உள்ள இருக்கு. உள்ள விட்டுருக்கா? எத்தனை மீன் விட்டுருக்காங்க? நிறைய விட்டுருக்காங்க. குட்டி போட்டு நிறைய இருக்குதுங்க. டப்பீஸ் வச்சிருக்கிறோம், மௌலி வச்சிருக்கிறோம், ஷார்க் வச்சிருக்கிறோம், டேங்கின் வச்சிருக்கிறோம், அப்புறம் கப்பீஸ் மௌலி. நீங்க தான் விட்டீங்களா மீன்? தண்ணி இதுல விட்டு வாய்க்கால்ல விட்டு கட்டிக்கிற மாதிரிங்க. இதுலயே நீங்க விட்டுருவீங்களா? ஆமாங்க. இது என்ன போர் போட்டிருக்கீங்க? போர். ஆமாங்க. போர் பைப்ல இருந்து குட்டையில தண்ணி ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஃபுல் ஆயிடுச்சுன்னா கேட் பால் எடுத்து விட்டு ஒவ்வொரு பில்லு பயிருக்கு விட்டு தண்ணி நிரப்பிக்கிறது தானுங்க. இது எவ்வளவுங்க மேடம்? எவ்வளவு இந்த குட்டைனா எவ்வளவு அளவு இருக்குங்க? சரியா தெரியலைங்க இல்லைங்களா? அப்படியே ஒரு இயற்கையான ஒரு வாழ்வியலை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் எல்லாத்துக்கும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றாங்களே நிறைய பேர். உண்மையா ஃபீல் பண்றாங்க இல்லைங்களா மேடம்? ஆமாங்க. ரிலேஷன் வந்தாலே தனியா யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நிம்மதியா இயற்கையா. ஆமாங்க. இந்த வாழ்க்கை எல்லாருமே விரும்புவாங்க. இந்த மாதிரி தோட்டம் எங்களுக்கு அமையணும்னு கேட்பாங்க. மசால் புல்லு. ஆமாங்க. எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க நீங்க? இது 3 ஏக்கரா பக்கமா இருக்குங்க. மொத்தமா 3 ஏக்கருங்களா? ஆமாங்க. கீழே தட்டு விதைச்சிருந்தாங்க சோள பயிர். அதை அறுத்து மாட்டுக்கு போட்டுட்டு இருக்குங்க. ஒவ்வொரு இதா தீர இப்ப இங்க அறுத்து தீரும் போது எங்களுக்கு இங்க பில்லு வந்துருங்க. இங்க அறுத்து தீர போது அந்த சைடுல அறுத்து இப்படி ஒவ்வொரு காடை அறுத்து போட் பண்ணிட்டு தீர இது பண்ணிட்டு இருக்காங்க. மாடுகள் இதுதான் கறவை மாடுகள் எல்லாம். இதுதாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே ஹெச்எப் மாடுகள் தானங்களா? ஆமாங்க. ஒவ்வொன்னு செவல பீரியட் மாடு இருக்குங்க. 4-5 மாடு ஹெச்எப் மாடு இருக்குங்க. அப்புறம் ஒண்ணு வெள்ளச்சட்டை மாடு இருக்குங்க, ஒண்ணு மஞ்சள் செவல மாடு இருக்குதுங்க. புது ஆளுகளை பார்த்தா பயந்துக்குங்க. இது ஹெச்எப் பீரியட் மாடுங்க. எவ்வளவு ஈத்து போயிட்டு இருக்கீங்க இந்த மாடு? இது 6 ஈத்து வச்சுங்க. 6 ஈத்து. ஆமாங்க. எவ்வளவு லிட்டர் பால் இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்க? காலையில 8 லிட்டர் வருங்க, சாயங்காலம் 6-7 லிட்டர் வருங்க. இந்த மாடுகள் எல்லாம் நீங்க அப்படியே கட்டி வச்சிருவீங்களாங்க? ஆமாங்க. காட்டுக்குள்ளேயே மேய வச்சிருவோங்க. அப்புறம் மசால் பில்லு அரைச்சி வச்சுக்குவோங்க. தட்டை அறுத்து போட்டுக்குவோங்க, மசால் பில்லு அரைச்சி வச்சுக்குவோங்க. அந்த ஃபர்ஸ்ட் மாடு மெரலங்களா? அவங்க அத்தை போன முத்தழகிட்டு போங்க. முத்தழகுங்களா? பேரு நாங்க மாட்டுகளுக்கு எல்லாம் பேர் வச்சுத. அப்படியே சொல்லுங்க. ஒரு என்னப்பா நீங்க சொல்லுங்க. அது சைட்டு. அது பேர் கொம்பி.
அது கனிமொழிங்க அந்த மாட்டு பேரு. எந்த மாட்டுங்க மேடம்? ஃபர்ஸ்ட் பார்த்த மாடு பேரு கனிமொழிங்க. சரிங்க. இது சின்ன மாடா இருந்ததுன்னு சொல்லி சின்னவன் பேர் வச்சுங்க. இது சைட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர்கிட்ட வாங்கினுங்க, அதனால அந்த மாட்டுக்கு சைட் அப்படின்னு சொல்லியே கூப்பிட்டு அப்படியே பழகிருச்சுங்க. இது ஃபர்ஸ்ட் வச்சிருந்ததுல கொம்புதான் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை கொம்பின்னு கூப்பிட்டு அந்த மாட்டுக்கு கொம்பினே பேரு வந்துருச்சுங்க. அந்த மாடு ஹேமன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அது முத்தழகுன்னு சொல்லி அந்த மாடு இது முத்தழகுங்களா? இது செவல மாடு. இது செவல மாடு. டிஃபரெண்டா ஒரு கலர் வேணுமேன்னு சொல்லி வச்சிருந்துருக்காங்க. சொல்லுங்கம்மா, இப்போ நீங்களும் உங்களுடைய மருமகளும் இணைஞ்சுதான் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னாங்க. எப்படி நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இத பாத்துக்கிறீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணிக்கிறோம். 2 பேரும் பாத்துக்குவோம். தண்ணி காட்டி மேவு போட்டு பால் கறந்து நாங்களே பண்ணிக்கிறோங்க. இது பயிரெல்லாம் எவ்வளவு போட்டிருக்கீங்க? சோள பயிரெல்லாம் இது 1 ஏக்கர் இருக்குங்களா? 1 ஏக்கராங்க? ஆமா இருக்குங்க. இதெல்லாம் கருதுதான் வந்து பால் குடுக்கறதுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு தீவனம் இல்லைங்களா? ஆமாங்க. அது எங்கீங்க கிளி மயிலு எல்லாமே வந்து எடுத்துருங்க. கருதுல பாத்தீங்கன்னா சோளப்பயிர் நல்லா வரும்போது இந்த கள்ளிப்பூச்சின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர்ல ஒரு பூச்சி மாதிரி இருக்குங்க, அது வந்து தாக்கிரு பண்ணிருங்க. அப்புறம் மசால் பில்லுல அது அந்த மாதிரி வெள்ளை கலர்ல அது ஒரு புழு மாதிரி வந்து இது பண்ணிடுங்க. நாங்க பார்த்து யூரியா இறைச்சிக்குவோம், பார்த்து தண்ணி விட்டு சரியா கட்டினதுனால அதிகமா தாக்குறது இல்லைங்க. நல்லா பராமரிக்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் தாக்குறது இல்லைங்க. சுத்தமா மாட்டுக்கு போட்டு சுத்தமா வச்சிருக்கோங்க நாங்க. இது என்ன மிஷினுங்க மேடம்? இது பில் அரைக்கிற மிஷின் தானே. பில் அரைக்கிற மிஷின் தான். சுத்தமா தண்டு எல்லாமே அரைச்சிடுங்க. மாடு எதுவும் வேஸ்ட் பண்ணாம ஃபுல்லா சாப்பிட்டுக்கோங்க. வேகமா விழுகும் இல்லைங்களா? ஆமாங்க. அங்க மண்ணுல போட்டு எடுக்காம சுத்தமா தார் பை விரிச்சுங்க, அதுல இருந்து எடுத்து மாட்டுக்கு தண்ணி காட்டுறது, ஃபீட் கொடுக்கறது பண்றது எல்லாமே சுத்தமா தான் வச்சு கொடுப்போம். மாட்டுக்கு எவ்வளவோ சுத்த வத்தமா. சரிம்மா. இந்த பிளஸ் கொடுக்க மாட்டோம். சுத்தமா மண்ணுல எல்லாம் போடாம நல்ல வச்சத மாடு அப்படிங்கறத தெய்வத்துக்கு சமமா சுத்தமா வச்சு பாத்துக்குவாங்க. பசுமாடு தெய்வம் அப்படிம்பாங்க, அதனால நாங்க சுத்தமா தான் எல்லாம் தண்ணி காட்டுறது, தீன் போடுறது, கட்டிக்கிற இடம் சுத்தமா வச்சுக்கிறதுங்க, எல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்க. இதுல கொண்டு வந்து போட்டு அரைச்சு எல்லாத்துக்கும் அந்த பெரிய கூட வச்சிருக்கோம் பாருங்க, அதுல ஒவ்வொரு கூட வச்சிருப்பாங்க. காலையில ஒரு கூட, சாயங்காலம் ஒரு கூட வச்சிருப்பாங்க. மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கறதுக்கு சின்னதா வச்சிருப்பாங்க, மாட்டுக்கு பெரிய பவுல் தான் வச்சிருப்பாங்க. சாப்பிட்டுக்கோங்க. அதுல சாப்பிட்டுக்கோங்க. இப்ப பால் வந்து யாராவது தேவைப்படுது, எங்களுக்கு வந்து ஒரு 100 லிட்டர் வரைக்கும் பால் வேணாலும் நீங்க தருவீங்க? அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஓகே. இப்போ உங்களுடைய பால் பண்ணை மூலமா கான்டாக்ட் பண்ணா நீங்க பால் கொடுத்துடலாம், அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். செப்பரேட்டா உங்களை மாதிரியே ஒரு கடை ஆரம்பிச்சு அது மூலமா நம்ம வந்து ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கணும் அப்படின்னா சரிங்க, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? குறைஞ்சபட்சம் எவ்வளவு லிட்டர் நம்ம பால் வந்து வச்சுக்கிட்டா இது பண்ண முடியுங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 50-60 லிட்டர் இருந்து பண்ணி சேல்ஸ் ஆகுற பொறுத்து அந்த ஊர்க்காரங்க வந்து வாங்குறத பொறுத்து இது பண்ணிக்கலாங்க. 40-50 லிட்டருக்கு வச்சு பண்ணலாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தொழில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பால் வந்து நல்லா இருக்கு, தரம் நல்லா இருக்கு, பண்ணுன்னு விரும்பி வாங்குற போது இன்னும் அதிகமா தீருங்க. அங்க என்ன தீவனம் போட்டிருக்கீங்க? அது சோள பயிர் தானே. சோள பயிர் தான். ஆமாங்க. தண்ணி வந்து உங்களுக்கு இது வந்து நீங்க குத்தகைக்கான நிலம் தான் சொன்னீங்க. ஆமாங்க. தண்ணி வந்து நீங்க எப்படி மேடம், போர் வந்து உங்க சொந்த செலவுல தானே போட்டிருப்பீங்க? அவங்க தோட்டத்துக்காரங்களே சொந்தமா போட்டு விட்டாதாங்க. அவங்க போட்டு விட்டாங்க. ஆமாங்க. நான் என்ன நினைச்சேன்னா நீங்க உங்களுடைய சொந்த செலவுல பண்ணிருக்கீங்க. இல்லைங்க, தோட்டத்துக்காரர் சொந்தமா அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு வந்து இருந்து நம்ம மாடு இதெல்லாம் வச்சு நம்ம பாத்துக்கிறோங்க. வருஷம் 1 லட்சம் ரூபாய் குத்தகை கொடுக்குறோங்க. எத்தனை வருஷமா நீங்க இந்த குத்தகை நிலத்துல நீங்க? 5 வருஷம் ஆச்சுங்க. 6 வருஷம் ஆக போகுது. 6 வருடங்களா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குங்க மேடம் இந்த தொழில் வந்து? நீங்க வந்து சொந்தமா நமக்கு நிலம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வந்து கண்டிப்பா அமையவே அமையாது. பீஸ்ஃபுல்லான ஒரு இயற்கையா இயற்கையை ரசிச்சுட்டு ஒரு நல்ல லைஃப் ஜாலியா போகுது. எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து இன்முகத்தோட எங்களை வரவேற்று உங்களுடைய பால் பண்ணையை பற்றியும் உங்களுடைய மாடுகள், ஆடுகள், கோழி வளர்ப்பை பற்றியும் விளக்கமா தெளிவா எங்ககிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க. ஒரு மாடு வளர்க்கறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அந்த மாடு வளர்த்து நீங்க வந்து அதன் மூலமா எப்படி வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கறத நீங்க ஒரு பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டு நீங்க பிளான் பண்ணி வச்சீங்கன்னா மட்டும்தான் இதுல நீங்க வெற்றி அடைய முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாமியார் மருமக வந்து சண்டை போடுற ஒரு காலகட்டம்
காலகட்டங்கள்ல அம்மா வந்து ஒரு மகளா நினைச்சு இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கீங்கம்மா, அதுக்கே வாழ்த்துக்கள்மா. தொடர்ந்து நம்ம சிவாரெட்டியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாரெட்டி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.